நீங்கள் வந்து இந்த டைப்பில் மீன் வறுத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ மீன் வறுவலுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அந்த பாத்திரத்தில் அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மீன் வறுவல் மிளகுத்தூள் போட்டு நல்லா மசாலா ரெடி பண்ணி நீங்கள் வறுத்து பாருங்கள். சூப்பராக இருக்கும். அதோட வாசனை வந்து ரொம்ப கமகமன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. கரம் மசாலா உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா விட்டுடலாம். ஒரு 5 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து மீன் வறுவல் ரொம்ப கம்மியாக தான் செய்கிறேன். அதனால் வந்து மசாலாலாம் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகமாக மீன் வறுவல் பண்ணுறவங்களா இருந்தால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எல்லாமே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து முதல் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் எதுக்கு சேர்க்குறோன்னா மசாலா வந்து தனியாக வராமல் இருக்கும். நல்லா மீனோட நல்லா மசாலா சேர்ந்துடும். அதுக்காக தான் எண்ணெய் சேர்க்குறோம். இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுருங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி, இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விடுங்க. இதை போல் இருக்கணும். கூடவே அரை லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இதில் இருக்க கொட்டை வந்து எடுத்துருங்க. லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்துருங்கம்மா. இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இன்னும் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா தளப்பாக இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா லூஸாக இருக்கணும். இப்போ வந்து உப்பு காரம் பார்த்துட்டு நம்ம வந்து மீன் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ மீன் எடுத்து பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா ஓரளவுக்கு கனமாக போட்டுக்குங்க. ரொம்ப மெலிசாக போட்டாலும் மீன் வறக்கும் போது உடையும். இந்த சைஸ் போட்டுக்கிட்டீங்களா உங்களுக்கு வறுத்து சாப்பிடும் போது ரொம்ப மசாலாவும் நல்லா ஒட்டி வரும். நான் வந்து இதில் இருக்க வால் தலை வந்து குழம்புக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மீனாக அப்படி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை போல் நல்லா கலந்து விடுங்க. இதே மெத்தடில் நீங்கள் மீன் வறுத்து பார்த்தீங்கன்னா மசாலா வந்து தனியாக திரிஞ்சு போகாது. மீனோட நல்லா ஒட்டி இருக்கும். நல்லா எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதை போல் மசாலா போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் வைக்கலாம், இல்லை வெளியே வச்சாலும் வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே வைக்கலாம். மீன் வறுக்கிறதுக்கு ஒரு தவா வச்சுக்கலாம். தவா வேணுனாலும் வச்சுக்கோங்க, இல்லை பேன் வேணுனாலும் வச்சுக்கோங்க. நான் வந்து பேன் வச்சுருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து பேன் ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுருங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நான் மீன் மசாலா சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறி இருக்கு பாருங்க. இப்போ வந்து ஒரு மீனாக அப்படி சேர்த்துடலாம். ஒரு மீனாக சேர்த்துக்குங்க. மீன் சேர்க்கும் போது கேப் விட்டு சேர்த்துக்குங்க. அப்போ தான் நமக்கு திருப்பி போட வசதியாக இருக்கும். நான் வந்து சின்ன பேனுன்றதுனால 3 மீன் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து தவாவாக இருந்தாலும் பேனாக இருந்தாலும் பெருசாக இருந்தால் இருக்க மீன் எல்லாமே சேர்த்துருங்க. இது கூடவே உங்களுக்கு தேவைப்பட்டால் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஏன்னா கருவேப்பிலையோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். வேண்டான்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். இது கூடவே கருவேப்பிலையே நல்லா செவந்து வந்துடும் பாருங்கள். ஒரு பக்கம் செவந்து வந்ததும் இப்போ நம்ம திருப்பி விடலாம். இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும். இப்போ எல்லா பக்கமும் நல்லா திருப்பி போட்டு இந்த அளவுக்கு கலர் வரணும். அது ஒரு நல்லா வேகட்டும். அதே போல் மசாலா வந்து எண்ணெயில் இறங்காமல் இருக்குது பாருங்கள். மீன் கூடவே இருக்குது பாருங்கள். இதை போல் நம்ம செய்யும் போது மீன் வந்து சப்புன்னு இல்லாமல் நல்லா ஒரு காரசாரமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கம்மா, எல்லா பக்கமும் நல்லா திருப்பி போட்டு இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும். அவ்வளோதாம்மா, நல்ல சுவையான ரொம்ப ஈஸியான மீன் வறுவல் ரெடி.